விட்டமின் சி நிறைஞ்ச தயிர் பச்சடி செய்கிறதுக்கு விட்டமின் சி உள்ள நெல்லிக்காய்களை எடுத்துக்கலாம். இந்த தயிர் பச்சடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். சீஸ்லாம் துருவோம்ல, அந்த கிரேட்டர் வச்சு நம்ம நெல்லிக்காயை துருவி எடுத்துக்கிறோம். நாங்கள் ஸ்கூல் படித்த காலகட்டத்தில் ஸ்நாக்ஸ் பிரேக் டைமில் ஸ்கூலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டிங்க நெல்லிக்காய், இலந்தப்பழம் சீசனில் இலந்தப்பழம், நவாப்பழம், அப்புறம் மாங்காயில் உப்பு மிளகாய்த்தூள்லாம் போட்டு அந்த மாதிரி விற்பாங்க, கட் பண்ணி விற்பாங்க. அப்புறம் முந்திரி பழமெல்லாம் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய ஸ்நாக் டைம். வீட்டிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போய் சாப்பிட்டதில்ல. காசும் எப்பயாவது தான் கிடைக்கும். அதில் இந்த நெல்லிக்காயை வாங்கி வாயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து தண்ணி குடிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஸோ அப்படி தான் எங்களுடைய ஸ்நாக்ஸ் டைம்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில், அதாவது 2K பேரண்டாகி நம்ம பிள்ளைங்க கேட்குறதுக்கு முன்னாடியே விதவிதமான ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் வாங்கியாந்து வச்சு கெடுத்து குட்டிச்சரவராக ஆக்கிட்டோம். வேறு வழி இல்லை. நெல்லிக்காய்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த தயிர் பச்சடியில் நெல்லிக்காய் போட்டிருக்கதே தெரியாது. செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு தான் அந்த தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.